மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சாரி மக்களே, நான் லைவ் பண்ண முடியல. ஸோ இந்த லேப்டாப் புது லேப்டாப்பு, ஐ மீன் இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேர் லேப்டாப்பு. ஸோ லைவ் பண்ணோம்னா மொத்தமாக ஸ்டக்காகி நின்றும். அதனால தான் ரெக்கார்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் கோவப்பட வேணாம். ஸோ ப்ரீமியராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக படிங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் இனிமேல் மிஸ் பண்ணாமல் வந்துடுவேன். ஸோ நாளிலேருந்து உங்களுக்கு லைவே வந்துடுவேன். ஸோ லேப்டாப் கொடுத்துட்டேன் நேற்று. ஸோ வேலை பார்க்கலாம், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஸோ கிளாஸில் போயிடலாமா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸோ குவரிஸோ இருந்துச்சுன்னா ஸோ என்ன இன்ஸ்டாடி எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன், DAV_3073. எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம ராயல் பாஸும் ஆஃபர் போயிட்டு இருக்கா, வேண்டுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1199 நீங்கள் ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் எவ்வளோக்கு 12 months. சரியா? நான் சொல்கிறேன் CWJ40 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1199 நீங்கள் 12 months ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எல்லா கடனும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரியா? வேண்டுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், போயிடலாமா? போயிடலாம். ஸோ மே 1 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ மே 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன இருக்கு? வேர்ல்ட் டியூனா டே. வேர்ல்ட் டியூனா டே வந்து மே 2 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? வேர்ல்ட் டியூனா டே வந்து மே 2 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ யூஎன் அப்சர்வ் பண்றாங்க 2014 சரியா? ஸோ 2014 அப்சர்வ் பண்றாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் அவர் ஓஷன் அவர் டியூனா அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி தீம் ஒன்றும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டியூனா ஃபிஷ்ன்றது வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஃபிஷ். ஸோ அது வந்து நிறைய வந்து இந்த ஃபிஷிங்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிஷ். அது வந்து ஹை டிமாண்டான ஒரு ஃபிஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ மீட்டுக்காக. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து என்டேஞ்சர்ஸ் ப்ராக்டிஸ்க்குள்ள போயிடக்கூடாது. ஸோ அது இன்னும் நிறையா வந்து நம்ம நிறையா வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து பாதுகாக்கணும், அந்த ஃபிஷ்ஷை ப்ரிசர்வ் பண்ணணும். அது ஹை ப்ரோட்டீன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்காகவே அதை ப்ரிசர்வ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கும் அப்படின்றக்காக தான் இந்த வேர்ல்ட் டியூனா டேவை யூஎன் வந்து 2014 அவேர்னஸ்க்காக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மே 2. சரியா? அப்சர்வ் பண்றவங்க யார் அப்படின்னா யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க், யுஎஸ், ஃபவுண்டர் 1945. ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி மே 1 என்னது? வேர்ல்டு இன்டர்நேஷனல் லேபர் டே. வேர்ல்டு லேபர் டேன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் லேபர் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ எல்லாருக்கும் தெரிந்து அதே மே 1 தான். ரைட்டா? ரைட்டு. ஸோ மே 1 வந்து ஒரு ஸ்டேட்வுட் டே சொல்லியிருந்தேன். அது யாருக்கா ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவோட ஸ்டேட்வுட் டே. கரெக்டா? ஸோ குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவோட ஸ்டேட்வுட் டேவும் வந்து மே 1 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்? ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 202. சரியா? அது ஆல்ரெடி நம்ம அந்த க்ளூ ஞாபகம் வச்சிருக்கோம். 202. சரியா? 202 மே 2. ரைட்? ரைட். ஆபிச்சரிஸ். டாக்டர் மேத்யூ சாமுவேல் கலரிக்கல், ஃபாதர் ஆஃப் ஆஞ்சியோபிளாஸ்டி, பாசிடவே ஆஞ்சியோபிளாஸ்டியோட ஃபாதர் என்று அழைக்கப்படுற கார்டியாலஜிஸ்ட், இந்தியன் கார்டியாலஜிஸ்ட், கோட்டயம்ல பானவர். ஸோ நம்ம மேத்யூ சாமுவேல்ஸ் கலரிக்கல். சரியா? அவர் பேர். ஸோ சாரி மக்களை, பேனா எடுக்க மாட்டேங்குது, நான் கையிலே அப்படி சொல்லிடுறேன். ஸோ ஒரு நிமிஷம். எஸ், மேத்யூ சாமுவேல் கலரிக்கல் தான் வந்து இந்தியன் கார்டியாலஜிஸ்ட். அவர் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டியோட ஃபாதர்னு அழைக்கப்படுறவர். அவர் வந்து கோட்டயம்ல பானவர். அவர் இப்போ தவறி போயிட்டாரு. சரியா? ஸோ இவர் வந்து இந்த கல்ச்சரை வந்து இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்ற விஷயத்தை வந்து முதல்ல ஆஞ்சியோ பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. எஸ். ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டின்ற இந்த ஹார்ட்ல காரோனரி ஆர்டரி டிசீஸ்க்காக பண்றது. ஸோ அதை வந்து ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்தின விஷயம் தான் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ அதை கொண்டு வந்தவர் இவர் தான். ஸோ அதனால இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து இப்போ இறந்து போயிட்டாரு, டாக்டர் மேத்யூ சாமுவேல் கலரிக்கல். சரியா? எஸ். ஸோ இவருக்கு வந்து 1996 வந்து பிசி ராய் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே டைம்ல வந்து 2000 வந்து பத்மஸ்ரீ அவார்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 2000 வந்து பத்மஸ்ரீ அவார்டும் கொடுத்துருக்காங்க. 1996 வந்து டாக்டர் பிசி ராய் அவார்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. டாக்டர்ஸ் கொடுக்குற ஒரு முக்கியமான அவார்டு தான் இந்த பிசி ராய் அவார்டு. ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், மேத்யூ சாமுவேல் கலரிக்கல். எஸ். ஸோ கலரிக்கல்ன்ற பேர் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கு. ஸோ நீங்க கலரி கத்துக்கிட்டீங்க. கலரின்றது ஒரு சண்டை பேச்சு. நம்ம கராத்தே, சிலம்பம் மாதிரி கலரின்னு ஒரு ஆர்ட் கல்ச்சர் சொல்லுவாங்க. தெரியுமில்ல? அந்த எப்படி சொல்றது, அது ஒரு ஆர்ட் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கலரி கத்துக்கிறது, கலரின்றது சண்டை பேச்சு கத்துக்கிறது. ஸோ கலரி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டியாலஜி பிரச்சனை வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கலரி கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்டியாலஜி பிரச்சனை வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது மாதிரி ப்ரொஃபசர் சன்னி தாமஸ். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஷூட்டிங் கோச். ஸோ இந்தியா வந்து ஷூட்டிங்ல வந்து கோல்டெல்லாம் எடுத்தப்போ கோல்டன் ஏராவோட கோச்சா இருந்தவர் தான் நம்ம ப்ரொஃபசர் சன்னி தாமஸ். ஸோ அவர் வந்து நேஷனல் ஷூட்டிங் கோச்சாக இருந்தாரு. ஸோ அவரும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இறந்து போயிட்டாரு. ரைட்? ரைட்டு. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ திவன் பாரதி நேம்டு கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஃபார் மும்பை. ஸோ மும்பையோட கமிஷனர் ஆஃப் போலீஸாக திவன் பாரதி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். மும்பை கமிஷனர் ஆஃப் போலீஸாக விவேக் பான்சல்கர் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம மும்பை கமிஷனர் ஆஃப் போலீஸாக திவன் பாரதி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்? ரைட்டு. ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பொசிஷன்ல இருந்திருக்காருப்பா. சரியா? ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்திருக்காரு, அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்திருக்காரு. ஸோ அது போக வந்து இப்போ டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாகவும் இருந்திருக்காரு. இப்போ கமிஷனர் ஆஃப் போலீஸாக மாறி இருக்கிறார். யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேவன் பாரதி, கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஃபார் மும்பை.
ரைட்டா? ரைட். விவேக் பன்சால்கரை ரீப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காப்ல. ஸோ இதே மாதிரி நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டை வந்து இப்போ தீன் வந்து உருவாக்கினாங்க, ஒரு 7 மெம்பர்ஸ் கொண்ட போர்டை. அதுல ஹெட் யாருன்னு யாருக்கா ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஸோ அதோட ஹெட் யாருன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அதோட ஹெட் யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ், அவரோட பேரு அலோக் ஜோஷி. ரைட், எஸ், அலோக் ஜோஷி தான் அவரோட பேர். ஸோ க்ளூ சொல்லலையா? ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் பாரதி. எஸ், ஸோ நம்ம பாரதி போலீஸ் மும்பை. எஸ், மும்பை போலீஸ் தான் வந்து நம்ம பாரதியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மும்பை போலீஸ் தான் வந்து நம்ம பாரதியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தேவன் பாரதி, மும்பை போலீஸ் தான் வந்து நம்ம பாரதியை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. ஓகே, MOU. So SBI partner with Land Ports Authority to provide banking service at 26 land ports. அதாவது வந்து SBI வந்து நம்ம Land Ports Authority of India கூட ஒரு டைப் ஒரு MOU ஒன்று போட்டிருக்காங்க. எதற்காக பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட 26 லேண்ட் போர்ட்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்க லேண்ட் போர்ட்ஸ் பார்டருக்கு வந்து நெய்பர் கண்ட்ரிஸோட டைப்ல இருக்க லேண்ட் போர்ட் பார்டருக்கு வந்து ஒரு பேங்கிங் சர்வீஸ் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த MOU சைன் பண்ணப்பட்ட லேண்ட் போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கூட நம்ம SBI. ஸோ இது மூலமா வந்து நம்ம LPA இருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 லேண்ட் போர்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுற அது லேண்ட் போர்ட்ஸ் வந்து பார்டர் ஸ்டேட்ஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இது போக வந்து ஒரு 11 லேண்ட் போர்ட்ஸ் வந்து ஸ்டேட்ஸ் லெவலில் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் உத்தரப்பிரதேஷ், பீகார், மிசோரம், உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால் எல்லா இடத்துலையும் வந்து இந்த லேண்ட் போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பேங்கிங் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம SBI கூட லேண்ட் போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு MOU-க்குள்ள வந்திருக்காங்க. ரைட்டு. ஸோ SBI founded 1955, headquarters Mumbai, chairman Chala Srinivasulu Shetty. Chala Srinivasulu Shetty. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம BPCL வந்து கொச்சியில வந்து அவங்களோட சோலார் ரிஃபைனரி பிளான்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ரைட்டு. நெக்ஸ்ட் ரேங்க். ஐயோ, இந்த லேப்டாப் கொஞ்சம் கோளாறான லேப்டாப்பா, ஸோ அதனால அதுவாக மாறிட்டே இருக்கும், எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ப்ளூம்பர்க் 2025 லிஸ்ட் ஆஃப் ஏசியாஸ் வெல்த்தஸ்ட் ஃபேமிலிஸ். அதாவது வந்து நம்ம ப்ளூம்பர்க் வந்து ஏசியாவோட வெல்த்தியஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அதில் வந்து 6 இந்தியன் ஃபேமிலி டாப் 20 ஹெல்த்தியஸ்ட் ஃபேமிலிஸ் லிஸ்ட்ல இடம் பிடித்திருக்கிறார்கள். சரியா? ஸோ இதுல வழக்கம் போல ஏசியால வந்து ஹெல்த்தியஸ்ட் ஃபேமிலியா எந்த ஃபேமிலி இருந்திருக்கும்? அம்பானி ஃபேமிலி தான் இருந்திருக்கு. சரியா? ஸோ அதில் என்னென்ன இருக்குன்றத பார்த்தோம்னா, டாப்ல அம்பானி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு சேரவன் நாட் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஹர்நாட்டோ ஃபேமிலி, அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி ஃபேமிலி, அதுக்கப்புறம் குவாக் ஃபேமிலி, அதுக்கப்புறம் டிசாய் அவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிண்டல், இது போக யோவித்யா, பில்லா அண்ட் லீ. ஸோ இந்த 10 தான் வந்து டாப் 10ல இருக்காங்க. ஸோ இதுல டாப்ல இருக்க ஏசியன் ஃபேமிலி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அம்பானி ஃபேமிலி தான். ரைட்டா? ரைட்டு. ஸோ ப்ளூம்பர்க்கோட CEO பிளாட் கிலாச்கோ, ஹெட்குவார்டர்ஸ் மும்பை, நியூயார்க் US, ஃபவுண்டட் 1981. ரைட்டு. நெக்ஸ்ட் பேங்கிங். ADB commits $5 billion in loans and assistance to India. இந்தியாவுக்கு வந்து லோன்ஸ் அண்ட் அசிஸ்டன்டாக ஒரு $5 billion வந்து நம்ம ADB வந்து கொடுக்கறதுக்காக ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இதன் மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஹெல்த் கேர் செக்டார், எஜுகேஷன் செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற விதமாக இந்த $5 billion லோன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது முக்கியமாக வந்து $500 million லோன் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறோம் ஹெல்த் கேர் நீட்ஸ்க்காக. அதுல இன்னொரு $64 million வந்து மேகாலயாவுக்கு வந்து அவங்களோட 65 செகண்டரி ஸ்கூலையும் 10 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டையும் வந்து டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கிளியர். ஸோ ADB ஃபவுண்டட் 1966, ஹெட்குவார்டர்ஸ் பிலிப்பைன்ஸ், பிரசிடென்ட் மசாட்டோ காண்டா. ரைட்டு. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ADB வந்து இந்தியாவோட GDP எவ்வளோ இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க? 6.7%. சரியா? ADB வந்து 6.7% இருக்குன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க ஃபினான்ஷியல் 25க்கு. ரைட். கிளியர். Razorpay launches India's first model context protocol server for instant AI powered payment integration. அதாவது நம்ம Razorpay இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபின்டெக் கம்பெனி, அவங்க வந்து இந்தியாவோட முதல் மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் சர்வரை வந்து கொண்டு வந்திருக்காங்க பேமெண்ட் கேட்வேக்காக மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் சர்வரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமா எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, AI எனேபிள் டிரைவன் சிஸ்டம்ஸோட சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. AI டிரைவன் சிஸ்டம்ஸோட எனேபிள் பண்ணி தான்
இந்த சர்வீஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டேரக்டா இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது மூலமா என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிசினஸஸ் கேன் நவ் ஆட்டோமேட் பேமெண்ட் ப்ராசஸ் வித்வுட் ரிலையிங் ஆன் ட்ரெடிஷனல் டேஷ்போர்ட் ஆர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் மூலமாவோ இல்லை டேஷ்போர்ட் ட்ரெடிஷனல் டேஷ்போர்ட் மூலமாவோ நீங்க இந்த ஆட்டோமேட் பேமெண்ட் சர்வீஸை வந்து எடுத்துக்கிறதுக்கு வேலை பார்க்க வேணாம். ஸோ இந்த ப்ரோட்டோகால் இந்த சர்வர் மூலமாவே அந்த விஷயத்தை நீங்க பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட் பேமெண்ட் லிங்க் டு 500 பேமெண்ட் லிங்க் 500 டு நேஹான் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ல வந்து இப்போ நீங்க ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க, ஸோ பேமெண்ட் லிங்க் 500 ரூபாய்க்கான பேமெண்ட் லிங்க் நேஹாக்கா வாட்ஸ்அப்ல அனுப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப்ல அனுப்பிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சர்வீஸ் வந்து கொடுக்கப்படும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? The system processes these action in real time, making the payment process faster and more efficient. சரியா? ஸோ இந்த டூல் மூலமாக இந்த டூல் மூலமாக ஸோ அவங்களோட பேமெண்ட் ஆப்பரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கேரி அவுட் பண்றதுக்கும் அதே டைம்ல வந்து அவங்களோட பிசினஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி Razorpay அறிவிச்சிருக்காங்க. Razorpay ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூரு, ஃபவுண்டட் 2014, CEO ஹர்ஷில் மாத்தூர். ரைட்டு. ஸோ நம்ம புக்மை ஃபாரெக்ஸ் அப்படின்ற சைட் வந்து ஃபாரெக்ஸ் சைட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கரன்சி குளோபல் ஃபாரெக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு $US ஒரு கார்டு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிங்கிள் கரன்சி குளோபல் ஃபாரெக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கார்டு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு கிராஸ் பார்டர் கரன்சி சார்ஜஸ் இல்லாம டிரான்சாக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி புக்மை ஃபாரெக்ஸ் வந்து இந்த கார்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டு. நெக்ஸ்ட் ஸோ ECI launches training for grassroots election officials. அதுக்கு முன்னாடி வாய்ஸ் தெளிவாக கேட்குதான்னு பார்த்துக்கிறேன். எஸ், எக்கோ அடிக்கிற அளவுக்கு கேட்குது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா லான்ச்சஸ் ட்ரைனிங் ஃபார் கிராஸ் ரூட் எலெக்ஷன் அஃபீஷியல்ஸ். அதாவது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 2 நாளைக்கான கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட 369 கிராஸ் ரூட் லெவல் எலெக்ஷன் அஃபீஷியல்ஸை வந்து ட்ரெயின் பண்ணணும். பீகார்ல, உத்தரப்பிரதேசில், டெல்லி, ஹரியானா இருக்கவங்களுக்கு வந்து ட்ரைனிங் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அவங்களை வந்து பில்டப் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஆகும். ஸோ எப்படி சொல்றது, எலக்ட்ரானிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், பூத் லெவல் ஆஃபீஸர், ஸோ எல்லாரையும் வந்து ட்ரெயின் பண்ணணும். எஃபெக்டிவா ஒரு எலெக்ஷனை நடத்துறதுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ரைட்டு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சீஃப் கியானேஷ் குமார், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1950. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம RBI வந்து மொத்தமா இந்த வருஷம் மட்டும் 2017 இருந்து இப்போ வரையும் இருக்கையிலே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஆனுவல் கோல்டு பர்ச்சேஸ் வந்து 2017 அப்புறம் இதுதான். 57.5 டன் கோல்டை வந்து நம்ம RBI வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. கிளியர். நெக்ஸ்ட் ஸ்டேட் சென்ட்ரல் ப்ரோஸ் NH6 காரிடார் கனெக்டிங் மேகாலயா அசாமை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு NH6ஓட காரிடார் கனெக்ஷனை வந்து ஏற்படுத்திருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். கிட்டத்தட்ட 166.80 கிலோமீட்டர் கிரீன்ஃபீல்ட் ஹை ஸ்பீட் ரோடு சர்வீஸ் காரிடார் ரோட் சர்வீஸ் தான். ஸோ எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மௌலியாங் டு பாஞ்ச்கிரம். ஸோ அது வந்து மௌலியாங்கிறது மேகாலயாவில் இருக்கு, பாஞ்ச்கிரம்ன்றது அசாம்ல இருக்கு. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு NH6 தான் வந்து இந்த சர்வீஸ் இந்த 166.80 கிலோமீட்டர் கிரீன்ஃபீல்ட் ஹை ஸ்பீட் காரிடார் வந்து கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு மொத்தமாக கூடிய செலவு 22,864 கோடி ரூபாய். ரைட்டு. ஸோ நம்ம வந்து கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமாக வந்து மேகாலயக்கும் அசாமான கனெக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்றக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். ரைட்டு. ஸோ இதே மாதிரி மேகாலயா வந்து UID இருக்காங்களா, உதய் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்களால பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் இன் 2 கேட்டகரிஸ், அதாவது மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் அடல்ட் ஆதார் என்ரோல்மெண்ட், இந்த 2 கேட்டகரியிலையும் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக அவார்டு வாங்கியிருக்காங்க நம்ம மத்திய பிரதேஷ். மேகாலயா. ரைட்டு. ஸோ கிளியர் எல்லாமே சொல்லிட்டோம்னா? எஸ். அம்பாசிடர். ஸோ கபில் தேவ் அப்பாயிண்டட் as brand ambassador of சோபோ மும்பை ஃபால்கன்ஸ் ஃபார் T20 மும்பை லீக். அதாவது T20 மும்பை லீக்குக்காக சோபோ மும்பை ஃபால்கன்ஸ் அப்படின்ற T20 மும்பை லீக்கான பிராண்ட் அம்பாசிடராக, சரியா, T20 மும்பை லீகோட சோபோ மும்பை ஃபால்கன்ஸ் அப்படின்ற டீமுக்கான பிராண்ட் அம்பாசிடராக நம்ம கபில் தேவ் ஐயா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டா? ஸோ இது நம்மளை இவரை பற்றி சொல்லவே வேணாம். அவங்க கபில் தேவ் பற்றி அவரோட எக்ஸலன்ஸ் என்ன, லெகசி என்ன, ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட கிரிக்கெட்டிங் ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து T20 டோர்னமெண்ட் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகணுன்றக்காக நம்ம கபில் தேவ் ஐயாவை வந்து பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார்கள். இதே மாதிரி நம்ம ரோஹித் சர்மாவையும் மும்பை T20 லீகோட சீசன் 3யோட ஃபேஸாக செலக்ட் பண்ணினான். கரெக்டா? ஸோ ஒரே நிமிஷம். ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிந்தது. ஸோ இந்த லேப்டாப் கொஞ்சம் கோளாறான லேப்டாப்பியா, ஸோ அதனால நான் பேசினது நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக அவங்க வந்து ரீச் ஆயிடுச்சான்னு மட்டும் பார்த்துக்கோங்க.
ஸோ கண்டென்ட்டை பார்த்துக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மேபி இது இந்த முன்னாடி பின்னாடி போகிறது இந்த மாதிரிலாம் ஆயிருந்துச்சுன்னா இது நினச்சிக்காதீங்க. ஓகேவா? ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, டடா, பபாய், சி யூ. வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கயா. ஸோ எனக்கு இதில் லோட் ஆகாது, அதனால தான் சொல்கிறேன். எனக்கு லேப்டாப் கொஞ்சம் கோளாறான லேப்டாப்பாக இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் திரும்பி சொல்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து படிக்கணும், டெய்லி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ என்ன நடந்தாலும் எது மாறினாலும் மாறலைனாலும் உங்களோட படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ எஸ், ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன். ஸோ இந்த கதையை வந்து நான் கதையாகவே சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு இதை திரும்பியும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அட்டாக் வந்து 100 தடவை இருக்கணுமா இல்லை ஒரே அட்டாக்காக இருக்கணுமா அப்படின்றது தான் விஷயம். ஸோ நீங்கள் ஒரே அட்டாக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ப்பாக இருக்கும். அதாவது வந்து இப்போ ஒரு நீங்கள் வந்து ஒரு ஸ்வாட் ஒன்று, கத்தி ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட டார்கெட்டை, அதோட வேலையை வந்து அது கரெக்டாக பார்க்கும். ஸோ அதை வந்து ஷார்பன் பண்ணுறதுக்கான டைம் தான் இந்த டைம். ஸோ அந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஷார்பன் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க, கிளியராக படிங்க. ஸோ எதையுமே மறந்துடாதீங்க, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாமாக இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ ஃப்ரீயாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் லைவ் வர முடியா கோச்சிக்கிறாதீங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை. டாடா, பபாய், சி யூ.